அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் சத்தமாய் வாசிக்கலாம். இந்த பூமியில் வாழ்கின்ற நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாம் விரும்புகிற காரியம் என்னென்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு பிடித்தமான உணவுகள் சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. பிடித்தமான ஒரு உடை உடுத்தும் பொழுது அது ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணுது. அப்படி தான் சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. நல்லா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னா நல்லா உடுத்தணும் அப்படின்ட்டு சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்போ அது ஒரு மகிழ்ச்சியை தருது. பிடித்தமான கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம விரும்புகிறது சில கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது சில பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு சந்தோஷங்கள் உண்டாகுது. இப்படி நம்முடைய சந்தோஷம்ன்றது பல விதங்களில் அடங்கி இருக்குது. இது உலக பிரகாரமாக பல விதங்களில் அடங்கியிருக்கு. ஆனால் மெய்யான சந்தோஷம் என்ன அப்படின்னா அது கர்த்தர் தரது தான். அதான் கடவுள் சொல்கிறாரு. கடைசியாக அவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட கர்த்தர் பேசும்போது சொல்கிறாரு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் த லாஸ்ட் கிரேட் டீச்சிங் இருக்குது. அதில் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் அப்படின்றார். அப்போ மனுஷனுக்குள்ளாக என்னைக்கு பாவம்ன்றது வந்துச்சோ அன்னைக்கு தான் இந்த மனிதனுடைய சமாதானம்ன்றது கெட்டதாக மாறிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. மனுஷனுடைய சமாதானம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. மனுஷனோட சமாதானம்ன்றது எடுபட்டு போயிடுச்சு. மனுஷன் தன்னுடைய சமாதானத்தை தொலைத்து விட்டான். அப்படி தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கு கூட நம்முடைய சமாதானத்தையோ நம்முடைய சந்தோஷத்தையோ கெடுக்கக்கூடிய காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, ஒன்று நாம் செஞ்ச பாவமாக இருக்கும், இல்லை மற்றவர்கள் செய்த பாவத்தினால நம்ம தண்டிக்கப்படுறதா இருக்கும், அவங்க செய்கிற பாவத்தினால நம்ம பாதிக்கப்படுறதா இருக்கும். யாரோ ஒருத்தர் செய்த தப்புனால இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. சின்னதில் அவங்க செய்கிற யாக்கோபு சொல்கிறாங்க, தன் சுய இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான், தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்து போயிடுறான். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மன ரம்மியத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படின்றது தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காட்டி கொடுக்குறாரு. இன்னொன்று, இப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதியதாய் மாறிடுச்சு அப்படின்ட்டு கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்குது. அப்போ பழைய மனுஷனை நம்ம கலைந்து போடுறோம். அப்போ உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாக மாறுறோம். மெய்யான நீதியில் வளர நம்ம முன்னேறி போகிறோம். இப்படிலாம் வசனம் நமக்கு நிறைய காரியங்களை போதிக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டிருக்கிறார். அப்போ மனுஷன் தான் இழந்த சந்தோஷத்தை அவன் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம் இருக்கும் பொழுது, கர்த்தர் மனுஷனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்க வேண்டியதாக இருக்குதோ அது இழந்துட்டான். பாவம் உள்ளதுனால இழந்துட்டான். இப்போ ரட்சிப்பு என்ன பண்ணுது, அந்த சந்தோஷத்தை கொடுக்குது. அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னா இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ள வந்துடுது. இது நம்மளோட ரட்சிப்பின் அப்போ நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். தேவைகள் 1000 இருக்கட்டும், பிரச்சனைகள் 1000 இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை நம்ம பிடிச்சிக்கிட்டோம். அந்த பிடிச்ச நேரத்தில் எல்லா கவலையும் நமக்கு ஒரு படி
தள்ளி தான் நமக்கு இருக்கும். அது வரைக்கும் நாம் தலையில் தூக்கி வச்சுட்டு இருந்த, தலைக்கு மேலே வச்சுட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே ஒரு படி நமக்கு தள்ளி போய் விழுந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு புது பலனில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்குள்ளாக ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ரட்சிப்பின் துவக்கத்தில் இருக்குது. இது நாளாக நாளாக பெருகிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், சின்னத்தில் ரட்சிப்பின் ஆரம்பத்தில் இருந்த அந்த சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிடுறோம். ஏன்னா உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்ற மாதிரி சில காரியங்கள்லாம் உள்ளே வர வர நமக்குள்ளாக அந்த சந்தோஷத்தையே நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். நமக்குள்ளாக இருந்த சந்தோஷத்தையே என்ன பண்ணிடுறான் மனுஷன், மறந்து போயிடறானா. சைக்காலஜிக்கலாக சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு அழகான ஒரு டேபிளை காமிச்சு அதில் நீங்கள் பார்க்குற ஆரஞ்சு கலர் ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு இது காமிப்பாங்களாம். காமிச்சோடனே அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், 1 2 3 4 5, அதாவது இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் காமிக்கிறீங்களோ அத்தனை அளவுக்கு உங்கள் பிரெயின் நல்லா செயல்படுது அப்படின்றத அவங்க சொன்னோடனே அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ இது முடித்தோடனே எத்தனை பேர் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஒருத்தர் 5 6 ஒருத்தர் 3 இப்படின்னு ஒவ்வொருத்தராக ஒன்று சொல்லும் பொழுது அவங்க கேட்டாராம், அந்த டேபிளை நீங்கள் கவனிச்சிங்களா, இல்லை அது இருந்த அந்த அந்த பிக்சரில் இருந்த அந்த டேபிள் இருந்த அந்த லொக்கேஷனை நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சில பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபோக்கஸ் என்ன, ஆரஞ்சு கலர் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது. சில பேர் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் என்ன இருக்குது, ஆரஞ்சு கலருக்கு ஆப்ஜெக்ட் எத்தனை இருக்குன்னு கேட்டார். சப்போஸ் என்ன இருக்குன்னு கேட்டார், என்ன சொல்கிறது, ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது, ஒரு விசில் இருக்குது, ஒரு பேனா இருக்குது, ஒரு கார்டு, ஒரு 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 பர்ஸ் இருந்துச்சு. இது மாதிரி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக சில விஷயங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தான் மனுஷனுடைய இது. அது என்ன டேபிள், அந்த டேபிள் இருந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, அதனுடைய பின்னாடி இருந்த அழகான சீனரிஸ் என்ன இருக்குது, அதில் இருந்த மற்ற நன்மையான பொருட்கள் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்றது எதுவுமே மனுஷனுடைய சிந்தை தோணாது. ஏன்னா அவனுடைய நோக்கம் என்ன, அந்த டேபிளில் இருந்த ஆரஞ்சு ஆப்ஜெக்ட்ஸை அவன் பார்க்கணும். இதுதான் அவனுடைய இதாக இருக்குது. அப்போ நம்ம மனசும் அப்படி தான், நம்ம எதை இன்புட் கொடுக்குறோமோ அதை தான் அது என்ன பண்ணுது, சிந்திக்குது. பொதுவாக அதில் இருக்கிற அழகான விஷயங்களை பார்த்து அதில் இருக்கிற ஒரு ஆரஞ்சு கலரில் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தா அதில் என்னென்ன அழகான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த ஃபியூ செகண்ட்ஸ், அந்த 10 செகண்ட்ஸ்குள்ளே கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் அதோடைய, ஏன்னா மனுஷனுடைய அப்சர்வேஷன் திறன் ரொம்ப அதிகம். நம்ம மனுஷனுடைய அப்சர்வேஷன் திறன் இருக்குல்ல, அது இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் சில ட்ரைனிங்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ட்ரைனிங்ஸ்னால் என்ன, நமக்குள்ளாக இருக்கிறத நமக்கு வெளிக்கொண்டு வரோம், அவ்வளோதான் ட்ரைனிங்னா. எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் மண்டையை திறந்து ஒன்று உள்ளே வைக்கிறது கிடையாது. கற்றுக்கொள்கிறோம், நம்மள்ட்ட இருக்கிற எபிலிட்டியை நம்ம டெவலப் பண்ணுறோம், அதுதான் படிக்கிறோம். நம்முடைய சில இன்புட்ஸ்லாம் கொடுத்து சில காரியங்களாக இது பண்ணி நம்மளுக்கு இருக்கின்ற ஆற்றல்களை நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரிலாம் ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு மனசில் பதியுது. அப்போ நம்ம எதை நம்ம சொல்கிறோமோ அது நம்ம மனசு செய்யுது. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்க, அதோடைய ஆர்டிக்கல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஹியூமன் அனாட்டமி, அப்புறம் ஃபிசியாலஜி, மனுஷனுடைய உடற்கூறியல் பற்றி சொல்லும் பொழுது மனுஷனுடைய உடம்பு எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் ஒரு ஆர்டிக்கல், ஒரு ஜேர்னல் வந்துச்சு. அதை இப்போ ரெகுலராக படிக்கிற ஒரு ஜேர்னலில் இருந்துச்சு. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய ஹார்ட்ன்றது அது ஒரு பம்பு மாத்திரம் கிடையாது. மனுஷனுடைய ஹார்ட்ன்றது பம்ப் பண்ணுது. எப்படி பம்ப் பண்ணுது அப்படின்னா, நம்ம நுரையீரல் ஒரு பலூன் மாதிரி சுருங்கி விரியுது. இந்த காற்று சுருங்கி விரியுது. இந்த சுருங்கி விரியும் பொழுது இதிலிருந்து ரத்தம் இதயத்துக்கு செல்லுது. இதயம் என்ன பண்ணுது, பம்ப் பண்ணுது. பம்ப் பண்ணி உடல் முழுக்க அது ரத்தத்தை இது பண்ணுது. இதனால் நம்ம சுவாசிக்கிறோம். இந்த இது நுரையீரல் சுருங்கி விரியுது, சுவாசிக்கிறோம். இப்போ இப்படி எல்லாமே ஆர்கன்ஸ், இன்னர் ஆர்கன்ஸ்ன்றது ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டில் இருக்குது, ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்குது அப்படின்றத இருக்குது. அதில் ஸ்பெஷலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இருதயத்தில் கிட்டத்தட்ட 40,000 நியூரோ செல்ஸ் இருக்கான். இந்த நியூரோ செல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு செகண்டரி பிரெயின் மாதிரி மனுஷனுக்கு செயல்படுதான். செகண்டரி பிரெயின் மாதிரி மனுஷனுக்கு செயல்பட்டு மனுஷனுடைய மூளை என்ன சிந்திக்கணுன்றத இருதயம் கட்டுப்படுத்துதான். புரியுதா நான் சொல்கிறது? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் கட்டுப்படுத்துறதே மூளை அப்படின்றோம். உண்மைதான், அது தப்புலாம் கிடையாது, அது கரெக்டு. ஆனால் இந்த மூளையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கன் இருக்கான், அது இருதயம். அதனால தான் மனுஷனை குறித்து அந்த ஹியூமனை குறித்துதான இறையியல்,
மனுஷனை குறித்து தானே இறையியல் சொல்லும் பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மனுஷனுடைய இருதயத்தை குறித்து வசனம் ரொம்ப அதிகமாக நமக்கு இப்போதைக்கு இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்னு வசனம் சொல்லுது. அறிவியலாளர்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பிளட்டை பம்ப் பண்ணுற ஒரு ஆர்கன் மட்டும் கிடையாது, அது வந்து அதை விட மேலான ஒரு விஷயத்தை செய்யுது. அது வந்து நம்முடைய மூளையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. நம்ம மூளை எப்படி செயல்படும்னா அதுக்கு வந்து தகவல் தான், ஐம்புலன்கள் மூலமாய் வருகின்ற தகவல்களை அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதை வந்து மூளை என்ன பண்ணுது, ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கட்டளை எடுது, என்ன நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத இது பண்ணுது. ஃபஸ்ட்டு அது இன்புட்டை எடுத்துக்குது, அப்புறம் எடுத்த இன்புட்டை அது என்ன பண்ணுது, டெலிவர் பண்ணுது. இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி படிக்கும் பொழுதும் இன்றைக்கி அவங்க ஏஐயில் இன்றைக்கி பயங்கரமான ஜாப் இருக்குது. வேலையே இல்லைன்ட்டு யாரும் சொல்லவே முடியாது. எனக்கு வீட்டு வேலை தாங்க நான் செய்கிறேன், துணி துவைக்கிறேன், பாத்திரம் கழுவுறேன், காய்கறி வெட்டுறேன், இதான் வேலை அப்படின்னாலும் ஏஐயில் ஜாப் இருக்குது தெரியுமா? ஒரு கேமரா கொடுத்துட்றாங்க, கேமராவை மண்டையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் பாத்திரம் கழுவணும், காய் வெட்டணும், சமைக்கணும். அது என்னதுன்னா என்ன பண்ணுது, மனுஷன் என்னென்ன செய்கிறான், ஒரு வெங்காயத்தை எப்படி வெட்டுறான், ஒரு கேரட்டை எப்படி வெட்டுறான், பாத்திரத்தை எப்படி கழுவுறான், எப்படி சமைக்கிறான், எதை போட்டதுக்கப்புறம் இப்படி எல்லாமே தகவல்கள் அதுக்கு தேவை. அந்த தகவல்கள் தேவைன்றதுனால அது வந்து என்ன பண்ணுது, நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண வேண்டியது இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுது. இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற ஒரு வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனுஷன்கிட்ட தான் இதெல்லாம் கற்றுக்கிறாங்க. மனுஷன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே இன்ஃபர்மேஷன் அது எடுத்துக்குது, அதை ஸ்டோர் பண்ணிக்குது, தேவையான நேரத்தில் மனுஷன் அதை டெலிவர் பண்ணுறான். குழந்தையிலேருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், குழந்தைங்களோட செயல்பாடுகள்லேருந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அது எப்பயோ ஒரு விதத்தில் நம்ம பண்ணுறதை பார்த்து கற்றுக்குது, அது மனசுக்குள்ளே போய் பதிஞ்சிருது. நம்ம எதிர்பாராத நேரத்தில் அது வெளிப்படுது. அடாடா இது எப்படா நம்ம சொல்லியே தரல, நம்ம நினச்சிருக்கோம், நம்ம சொல்லி தர தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக கேதர் பண்ணுது, நம்ம செயல்லே கண்டுபிடிச்சிருது. அப்போ மனுஷனுடைய மூளைக்கு தரவுகள் தரதுக்கு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அவசியம்ன்றது போல் இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் இருதயம். நீ இந்த நேரத்தில் இப்படி யோசி, இந்த நேரத்தில் இப்படி இது பண்ணு, இப்படி செயல்படுன்ட்டு நம்முடைய மூளையை ஒன்று கட்டுப்படுத்து தான். அந்த கட்டுப்படுத்துகிற ஆர்கன் எது, உறுப்பு எதுறான்னு கேட்டால் நம்முடைய இருதயமாக கிட்டத்தட்ட 40,000 நியூரோ செல்ஸு அதை செய்தான் நம்முடைய இருதயம். அது வந்து செகண்டரி பிரெயின். அது வந்து செகண்டரி பிரெயினாக ரெண்டாவது இருதயம் மாத்திரமில்ல, அது வந்து மூளையே வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு ஆற்றல் உள்ள ஒரு உறுப்புன்றதை இன்றைக்கி வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் வசனம் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லுது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துலேருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாதவனோ பொல்லாத காரியங்களை. அப்போ அவனுடைய செயலை மூளை தான் கட்டுப்படுத்துது, ஆனால் மூளையை அவன் இருதயம் கட்டுப்படுத்துது அப்படின்ட்டு வசனம் நமக்கு சொல்லுது. இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய அட்வைஸ் இல்லை? நம்ம வந்து அதை வந்து ஒரு கேலியாக நினச்சிட்டோம். நிறைய அறிவியலாளர்கள் என்ன இருதயன்ட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன கிறிஸ்டியானிட்டே இப்படி தான் அப்படின்ற மாதிரி சில ஒரு நகையாடுகின்ற சில காரியங்கள்லாம் இருக்குது. ஆனால் ப்ரூவன் வந்து இன்றைக்கி ப்ரூவ் பண்ணதுனால உங்களுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு சொன்னதுனாலே நம்ம நம்புகிறோம். இப்போ சந்தோஷமாக இருக்கிறது தான் பிரச்சனையே. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நாமளே நம்ம சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிறோம். நம்மளோட சந்தோஷத்தை யாரும் தடுக்க தேவையில்லை, நாமளே போதும் இல்லை? நல்ல ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்களேன், சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணவனுக்கு ஒருவேளை அது பிரியாணி கொஞ்சம் நல்லா இல்லைனா கூட, ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்பா அப்படின்னு போயிடுவான். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் வாங்கலையா, என் வீட்டு தான் செஞ்சிங்களா, வீட்டில் செஞ்சால் என் கடையில் வாங்கக்கூடாதா, கடையில் வாங்கினா வீட்டில் செஞ்சிங்களா, பட்டாசோம்பு அதிகமாகிடுச்சு, கறி வேகலை, இல்லை கறி ரொம்ப வெந்துருச்சு, மிளகாத்தூள் சரி, இப்போ ஏதாவது குறை சொல்லணும்னு நினச்சா ஏதாவது குறை சொல்லிகிட்டே தான் இருப்பான். சந்தோஷத்தை கெடுக்கணும்னா வெளியால் தேவையில்லை, நம்மளே போதும். அப்போ நம்ம சந்தோஷத்தை காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய மகிழ்ச்சி நமக்குள்ளாக இருக்குது. இதை எப்படி எல்லா சூழ்நிலைகள் கடினமாக இருக்குது. இப்போ இதை எழுதுன நேரத்தில் நான் இதை பற்றி நிறையா சொல்லிட்டேன். எழுதுன நேரத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புலம்பலாம், ஐயோ எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, அப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க, இவ்வளவு சித்திரவதைப்பட்டேன், இவ்வளோ அடிகள் பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு அவருடைய அனுபவத்தை எவ்வளவோ எழுதியிருக்கலாம். ஆனால் மனுஷன் அதை எழுதவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல 1 Corinthians 39 சவுக்கடி, அந்த 39ன்றதுல சில விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி பல முறை அடிபட்டிருக்கேன் அப்படின்றத ரெக்கார்டுக்காக சொல்கிறாரே தவிர அவரை மேன்மைப்படுத்துறதுக்கு அவரோட தனிப்பட்ட அனுபவத்தை எங்கேயுமே அவர் சொல்லலை. ஆனால் சந்தோஷமாக இருங்கன்ட்டு சொல்கிறாரு. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா,
4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக. கர்த்தருக்குள் எப்பொழுதும். எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது தான் சந்தோஷம் வரும். அது வார்த்தைகளை கொஞ்சம் திருப்பி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். பைபிள் எக்ஸ்பிளைன் இட்செல்ஃப். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆன்சர் அதிலே நமக்கு கிடச்சிருச்சு. கர்த்தருக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா சந்தோஷம் போயிடும். கர்த்தருக்குள்ளே வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், அவன் அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான், இல்லை எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது, அது இருக்குது, எல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல, ஏதோ ஒன்று நம்ம மனசு யோசிக்குது. அதனால தான் நம்ம மனசு யோசிக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடணும். நாம் சொல்லணும், ஏப்பா இதை யோசி, இதை செய், இதை பண்ணு அப்படின்னு நாம் அதுக்கு கட்டளை கொடுத்துட்டோம். இருதயம் கட்டளை கொடுத்துருச்சுன்னா மூளை அதை செய்யும். இருதயத்தில் நம்ம அதுக்கேற்ற கட்டளைகளை கொடுக்கும் அளவு நம்ம இருதயத்தை தயார்படுத்தி கொள்ள வேணும். சரியா? காது உள்ளே போய் கண்ணுலேருந்து எல்லாம் உள்ளே போகிறது இருதயத்தை நல்லா சூப்பராக மாற்றிடணும். அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 3 விஷயத்தை சொல்கிறார். 1, சரியானபடி ஜபியுங்கள், சரியானபடி சிந்தியுங்கள், 3வது சரியானபடி வாழுங்கள். இதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியானபடி ஜெபம் பண்ணணும். அதான் இங்கே சொல்கிறால, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடனே. ஸ்தோத்திரம்னா என்ன? தேங்க்ஸ் கிவிங். எப்படி? ஐயோ ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குதே சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் ஜெபம்னாலே அது கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அது ஒரு அந்த அந்த டிஃப்ரென்சியேஷன் புரியுதா? நீங்கள் அழுது புலம்பி ஜெபிக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை, வேதமும் அது சொல்லலை. ஆனால் ஜெபம்னாலே அழுது புலம்புறது கிடையாது. அதுதான் விஷயம். சிங்காசனத்தை உழுக்கிறது, குப்புரை அடித்து இது பண்ணுறது இல்லை. என்ன சொல்லியிருக்கேன்ல, கல் உப்பு போட்டு முட்டி போட்டு ஜெபமானா தான் கடவுள் கேட்பார், எல்லாம் கேட்க மாட்டார். நான் சொன்னேன், ஏன் இதுக்கு மேலே அதுக்கப்புறம் தீ மிதிக்கணுமா இல்லை அழகு குத்தணும் ஏதாவது செய்யணுமான்னு சொல்லுங்கள், அப்போ தான் கடவுள் கேட்பாருன்ட்டு நீங்கள் ஏதாவது தியரிஸ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் சொல்லிடுங்க. கடவுள் அப்படி தான் ஜெபம் பண்ணுறவரா? அது அப்படி கேட்குறவரா? நம்ம கடவுள் அப்படிப்பட்டவரே கிடையாதுல்ல. அவர் எவ்வளோ அன்பு நிறைந்தவர். நம்ம வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அதை அறிந்தவர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ரட்சிப்பையே ஏற்படுத்தினவர். நம்முடைய தேவைகளை சிந்திக்க மாட்டாரா? ஆனாலும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுமா? என்னுடைய தேவைகளை நீர் சந்திச்சீரே அதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன வேணால் அங்கே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி என்ன வேணால் போட்டுக்கோங்க. நோய் இருக்கா? என்னுடைய நோயை நீர் சுகமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தேவைகளை நீர் சந்தித்தீரே ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல அறிவை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். இப்படி ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு நன்றி. இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம். இப்படிலாம் நம்ம ஜெபிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு பாசிட்டிவாக ஜெபம் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஜெபம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் கவலை இருந்தால் கூட ஜெபத்தை முடிக்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக ஜெபத்தை முடிங்க. அப்படி ஜெபிக்கணும். சரியானபடி ஜெபிக்கணும். 2வது சரியானபடி சிந்திக்கணும். அதுக்கு எப்படிலாம் நம்ம சிந்திக்கணும் அப்படின்றத கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதில் அந்த சிந்தைன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சிந்தை தான் செயலாக மாறுது. செயல் தொடரும் பொழுது அது ஒரு பழக்கமாக மாறுது. நீங்கள் அந்த பழக்கத்தில் இருக்கும்போது அது உங்கள் கேரக்டராக மாறுது. அதுதான் குணம் மாறுது. இந்த குணம் தான் உங்கள் வாழ்க்கையை இயக்கும் ஆற்றலாக மாறுது. அப்போ சிந்தை, செயல், பழக்கம், குணம் வாழ்வை இயக்கும் ஆற்றல். அப்போ அது நம்மளோட கேரக்டராக மாறி அதுதான் நம்ம லைஃப்பை கொண்டு போகுது, மூவ் ஆன் பண்ணுது. அப்படின்னும் பொழுது நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். இவைகளை மாத்திரமே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருங்கள். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இதை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் சொல்லணும்னா, உண்மையான நிஜமானவைகள் எவைகளோ, கண்ணியமானவைகள் எவைகளோ, நேர்மையானவைகள் எவைகளோ, தூய்மையானவைகள் எவைகளோ, விரும்பத்தக்கவைகள் எவைகளோ, பாராட்டுதலுக்கு உரியவைகள் எவைகளோ, நற்பண்புகள் எவைகளோ, போற்றுதலுக்குரியவைகள் எவைகளோ, இவைகளையே சிந்திங்க. இவைகளை நீங்கள் சிந்திக்கும் பொழுது இப்படிப்பட்டவைகளுக்குரிய செயல்களாக மாறும்.
இப்படிப்பட்டவைகளுக்குரிய செயல்கள் நீங்கள் தொடரும் போது அது ஒரு பழக்கமாக மாறும். அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஒரு கேரக்டராக மாறிடும். அது வந்து ஒரு உங்கள் குணமாக மாறிடும். இப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த குணத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? அப்போ சிந்தை சரியானபடி ஜெபிக்கணும். ஜெபிச்சா நம்ம சந்தோஷம் காக்கப்படும். ரெண்டாவது சரியானபடி சிந்திக்கணும். மூணாவது தான் இப்போ மூணாவது அட்வைஸ் கொடுக்குறாரு. 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அவைகளை மாத்திரமே செய்யுங்கள். எதை செய்யணும்? என்னிடத்தில், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை மாத்திரமே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அப்போ சரியானபடி ஜெபிக்கணும், சரியானபடி சிந்திக்கணும், சரியானபடி வாழணும். சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா 4 சிகரெட் எடுத்து ஊதுன்னு ஊதிட்டு அதில் வர அந்த டோபமைன் வந்து நமக்கு அந்த நிக்கோட்டின்லாம் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. சில சுரபிகளை கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்கிறதை போல் வருதான். அதனால தான் அதை திருப்பி ஒரு அடிக்ஷனாக செய்கிறாங்க. ஆனால் அது உண்மையான சந்தோஷமானு கேட்டால் கிடையாது. அது சரீரத்தையும் கெடுத்து போடுது, மற்றவர்களையும் கெடுத்து போடுது, நம்மளையும் சாவடித்து மற்றவர்களையும் சாவடிக்குது, சுற்றுச்சூழலை சாவடிக்குது. ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுத்து போடுறாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ வந்து கர்த்தருக்கு முற்றிலும் விரோதமானதா அந்த செயல் இருக்குது. இப்படிப்பட்ட செயல்கள், அதான் ஒருத்தர் கேட்டார், சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கான்னு. சிகரெட் பிடிக்கணும்னு பைபிளில் இருக்கான்னு நான் திருப்பி கேட்டேன். சிகரெட் பிடிக்கக்கூடாது பைபிளில் இருக்கா? ஏதோ அப்போ சிகரெட் பிடிக்கன்னு பைபிளில் இருக்கா அப்படின்னு. நீங்கள் பைபிளில் இருக்கிறதா ஃபாலோ பண்ணுவேன்னா அப்போ பிடிங்கன்னு சொல்லுதா? ஆனால் சரீரத்தை கெடுக்காதான்னு சொல்லுது. இது சரீரத்தை கெடுக்குமா? கெடுக்கும் இல்லை? அப்போ பல விஷயங்கள் இருக்குல்ல. சும்மா நம்ம வந்து ஓவராக மிஞ்சின நீதிமான்களாம் நம்ம சின்னத்தில் இதில் பைபிளில் இருக்கா, அது பைபிளில் இருக்கா, இது எங்கே இருக்குது, இது மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணக்கூடாது, ரொம்ப இது கேட்கக்கூடாது, ரொம்ப கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. கேள்வி கேட்கணும். நானே நிறைய முறை சொல்லி கேள்வி கேட்கணும். ஆனால் அது வந்து அறிவார்ந்த கேள்வியாக இருக்கணும். அது வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக கேள்வியாக இருக்கணும். ஒரு அஜெண்டாவை மனசில் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டு மாட்டி கொடுக்கறதுக்காக கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டு பதிலை ஓப்பன் ஹார்ட்டாக அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம கேள்விகள் இருக்கணும். சரியானபடி கேட்டு சரியான தகவல்களை நம்ம இன்புட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அதாவது அவற்றை கற்றுக்கொண்டவைகள், அவரிடத்தில் அடைந்தவைகள் அப்படின் போது பெற்றுக்கொண்டவைகள், அவரிடத்தில் கேட்டவைகள், அவரிடத்தில் கண்டவைகள். 4 விஷயங்களை சொல்கிறாரு. இதே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்லும்போது, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி, என்னோடு கூட நான் யாரை பின்பற்றுகிறேனோ அந்த கர்த்தரை நீங்கள் என்னோடு கூட ஃபாலோ பண்ணி என்னோடு கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக, முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு 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 ரோல் மாடல் வேணும்ல, ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல. எல்லாத்தையும் நமக்கு வந்து ஒரு செய்யணும்னா ஒரு ரோல் மாடல் இருக்கணும். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரங்க நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரங்க வந்து ரொம்ப முக்கியம். இங்கே அதை தான் சொல்கிறாரு, என்னிடத்தில் எப்படி சொல்கிறாரு? என்னிடத்தில் கற்றும் அடைந்தும், அதாவது அடைந்தும் அப்படின்றது அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டும், அவரிடத்தில் கேட்டவைகள், அவரிடத்தில் கண்டவைகளை நாம் பின்பற்றணும். லேர்ன், ரிசீவ், ஹியர், saw in me. என்னிடத்தில் எதை கற்றுக்கொண்டீங்களோ அது லேர்ன், என்னிடத்துலேருந்து எதை பெற்றுக்கொண்டீங்களோ ரிசீவ், என்னிடத்துல எதை கேட்டீங்களோ, நான் என்ன சொன்னனோ அதை கேட்டிருக்கீங்களா, அது கேட்ட காரியங்கள் ஹியர். அப்புறம் saw in me, என்னிடத்துல பார்த்தீங்கள, நான் செஞ்சேன் ஒரு சில செயல்கள் நான் செஞ்சேன், அது பார்த்தீங்களே. இப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்யுங்க. இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சுவிசேஷம் அறிவிக்கிறோம்.
ஆனால் நம்முடைய வாழ்க்கை வாழும் ஒரு நிருபங்களாக மாறணும். நம்முடைய வாழ்வு தான் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்தணும். அது இன்னும் பலமாக கிரியேட் செய்யும். இன்றைக்கி உலகம் முழுக்க, குறிப்பாக இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிறிஸ்தவம் வளராமல் போனதுக்கான காரணம் கிறிஸ்தவர்கள் தான். ஓப்பனாக சொல்கிறேன், கிறிஸ்தவம் வளராமல் போனதுக்கு காரணம் கிறிஸ்தவங்க தான். ஏன்? கிறிஸ்தவத்தை வளர்க்க வேண்டியவர்கள் யார்? கிறிஸ்தவங்க தான். அப்போ வளராமல் போனதுக்கு யார் காரணம்? நாம தான். இல்லை, நானும் தான் கிறிஸ்டியன். நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன், மூதாதையர் கிறிஸ்டியன், அதுக்கு மூதாதையர் கிறிஸ்டியன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 தலைமுறையா கிறிஸ்டின். நான் கொஞ்சம் நோண்டி, ஏன்னா கிட்டத்தட்ட எங்கள் பாட்டியோடைய அம்மா காலத்து ஆளுங்களே இன்னும் உயிரோட இருக்கிறாங்க கர்த்தருடைய கிருபையினால். அவங்க வரைக்கும் பேசுனதுனால அவங்க தலைமுறையில் இருந்த அவங்களாம் கர்த்தரை அதாவது ரோமன் கத்தோலிக்க பின்னணியில் இருக்கிறதுனால அவங்க எல்லாம் பேர் என்னன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 தலைமுறைக்கு எனக்கு முன்னாடியே கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அப்போ பல தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கிறிஸ்தவம் பரவாமல் போனதுக்கான காரணம் கிறிஸ்தவம். ஏன்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத கிறிஸ்தவர்களாக இருந்ததுனால கிறிஸ்தவம் பரவலை. கிறிஸ்தவம் பரவுறதுன்னா அது இதனால் நான் மறுபடியும் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், எல்ஐசியில் ஆள் பிடிக்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆள் பிடிக்கிற மாதிரி இல்லை, 4 பேரை சேர்த்து விட்டா உனக்கு காசு கிடைக்குன்ற மாதிரி கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம பறைசாற்றுகிறோம். நமக்கான கிரேட் கமிஷன் இருக்குது, கர்த்தர் கொடுத்த கட்டளையாக தான் இருக்குது. இந்த உலகம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக போய்கிட்டு இருக்கு. அதிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்குது. நம் அனைவரும் அந்த பொறுப்பை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்போ நமக்கு இருக்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நம்ம கூட ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் நார்மலாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான், நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான், நல்லா படிக்கிறான், ஒரு கலெக்டர் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. ஐஎஸ் எக்ஸாம்லாம் எழுதுகிறான், ஒவ்வொரு ஸ்டேஜாக அவன் பாஸ் பண்ணுறான், யூபிஎஸ்சியில் நல்ல ரேங்க் எடுத்து அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டான், கலெக்டர் ஆகிட்டான். இப்போ அவன் நினச்சா கூட அந்த பழைய வாழ்க்கையை வாழ முடியாது. இன்னும் நான் ஓட்டு வீட்டில் தாங்க இருப்பேன், அந்த கலை தான் போயிட்டு ஜாலியாக உட்காந்து ஒரு டீ குடிப்பேன், இல்லை அதை செய்வேன் இதை செய்வேன், அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு இப்போ வந்துருச்சு. செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை, அப்படி கிடையாது. ஆனால் பொறுப்பு இருக்குது. இப்போ நிறையா கடமைகள் இருக்குது. சும்மா சுற்றிட்டு இருந்த மாதிரி இப்போ சுற்றிட்டு இருக்க முடியாது. சில விஷயங்கள் செய்ய முடியாது. முடியுமானா முடியும், ஆனால் செய்ய மாட்டான். ஏன்னா நோ சொல்ல வேண்டிய காரியங்களுக்கு நோ சொல்லி அவன் சில காரியங்களுக்கு விலகி நின்று இது பண்ணுவான். இது பார்ஷியலாக இதுலேருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு சில காரியங்கள் செய்ய முடியும், ஆனால் செய்யக்கூடாது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்காது. பொய் சொல்ல முடியுமா? முடியும். ஆனால் நோ சொல்ல வேண்டிய ஆள் யார்? நான் தான். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு நோ சொல்லி எனக்கு செய்ய முடியும், ஆனால் அது எனக்கு தகுதி கிடையாது, நான் செய்ய வேண்டிய ஆள் கிடையாது, அது செய்யணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, நான் செய்யக்கூடாது, செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. என்னால் அது கொடுக்க முடியாது அப்படின்னு சில பேர் நோ சொல்கிறாங்க. ஏன்னா கொடுக்க முடியுமானா நிச்சயமாக எடுத்து கொடுக்க முடியும், ஆனால் என்ன பண்ணுறாங்க? நோ சொல்கிறாங்க, என்னால் முடியாதுன்றாங்களே. அந்த மாதிரி பாவத்துக்கு நாம் நோ சொல்ல கற்றுக்கொள்ளணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நிருபங்களாக இருந்து நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினால் நிச்சயமாய் கிறிஸ்தவம் வளரும். அதில் மாற்று கருத்து இல்லை. சும்மா இந்த எழுப்புதலுக்கு இந்த ஜெபம் பண்ணுறோம், அந்த ஜெபம் பண்ணுறோம், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எழுப்புதல் தனி மனிதன் எழுப்புதல். ஏன் தனி மனித எழுப்புதல்னா, நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்துச்சு. ஆனால் அவங்க எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணாங்களா? ஆவியானவருடைய வழிநடத்துதலை கேட்குறாங்க. அவங்க என்ன செய்யணும்னு ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு கூடியிருந்து ஜெபம் பண்ணாங்க. அவங்க செயல்பட்டாங்க. இப்போ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு செயல்படும் பொழுது அது எழுப்புதலாச்சு. ஆனால் எழுப்புதலுக்காக கிரியை செஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. யார் தெரியுமா? யூதர்கள். நீங்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 400 ஆண்டுகள், அதாவது மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்துக்கு அப்புறம் இந்த 400 ஆண்டுகள் சைலண்ட் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலகட்டத்தை பற்றி வாசிங்க. நீங்கள் இந்த ரோமன் கேத்தலிக்ஸோடைய பைபிளில் மக்கபேஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வாசிச்சு பாருங்கள். அது தள்ளுபடி ஆகமங்கள், அப்போக்ரிபாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அப்போக்ரிபாஸில் சில காரியங்களும் வாசிங்க. அது ப்ரைமரி சோர்ஸ் கிடையாது,
அதெல்லாம் சும்மா வாசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு எப்படியாவது அந்த நம்ம இன்னைக்கு எழுப்புதல் அப்படின்ட்டு அந்த கொட்டேஷனுக்குள்ளே சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம்ல, அதை அடையணுன்ட்டு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. இதை செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அன்றைக்கி இருந்த ஆட்சி செய்கிறவர்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டான ஆளுங்க வந்துட்டாங்கன்ட்டு ரோமர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் அவன் ரோமர், அவன் 5 மைலுக்கு ஒரு இது தேவாலயத்தை கட்டித்தரான், ஜபாலயத்தை கட்டித்தரான், அதை பண்ணுறான், யூதர்களுக்கு நிறையா வந்து சுயாட்சி அதிகாரத்தெல்லாம் கொடுக்குறான், அவன் வந்து நிறைய நல்லது செய்கிறான் அப்படின்ட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. இப்படி நிறையா விஷயங்கள் இன்றைக்கி நம்ம காலத்தில் அப்படியே ரிப்பீட் ஆகுது. இங்கே இது செஞ்சால் இங்கே எழுப்புதல் ஜெபம், அந்த எழுப்புதல் ஜெபம். ஜெபிக்கணும், வாஞ்சிக்கணும். அந்த வாஞ்சை தான் ஜெபமாக வெளிப்படுது, தப்பு கிடையாது. ஆனால் வரணும்னா செயல்படணும். எழுப்புதல் வரணுன்ற வாஞ்சை இருக்கா? நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கல்ல, அந்த வாஞ்சை இருக்குல்ல, தப்பு இல்லையே. அந்த வாஞ்சை இருக்குல்ல, உண்மையான வாஞ்சை இருந்துச்சுன்னா செயல்படுங்க. எழுப்புதலுக்குரிய காரியங்கள் படி செயல்படுங்க. சர்ச்சில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறது போது மட்டும் ஐயோ ஆண்டவரே எனக்கு எழுப்புதல் வரணும், இந்த தேசம் இப்படி பாழா போகுது, அப்படி போதே, இப்படி போதே, வெளியே போனதுக்கப்புறம் அதை பற்றி கன்சனே இருக்காமல் தூக்கி போட்டு நீங்கள் வாட்டுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? வாழும் பொழுது எழுப்புதல் வரணுன்றதுபடி வாழணும். எப்படி? இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தானே. நம்ம போய் கடையில் ஒருத்தர்கிட்ட பேசுகிறது தானே, நம்ம பக்கத்தில் இருக்கவன்கிட்ட பேசுகிறது தானே. கர்த்தரை ஏற்றுக்கோ, கர்த்தரை ஏற்றுக்கோன்னு இது பேசுறதுக்கு, இப்படி பேசுறது மாத்திரம் தான் சுவிசேஷம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது கிடையாது. நம்முடைய செயல்பாடு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேணும். அப்போ இங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 4 முக்கியமான காரியங்களை சொல்கிறாரு. இதில் இது அப்படியே பேரலாக சில விஷயங்கள் இருக்குது. இந்த பேரலல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரலல் ஸ்டடீஸ்னால் இப்போ இதே மாதிரியான காரியங்களை யாக்கோபு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு இவர் சொல்கிறாருல்ல. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு இவர் சொல்கிறாரு. அங்கே அவர் எப்படி ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், வீட்டில் போய் வாசிங்க, நான் சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. எப்படி ஜெபம் பண்ணாதீங்கன்னு யாக்கோபு சொல்கிறாரு. 8ஆம் வசனத்தில் எப்படி சிந்திக்காதீங்க, இருமனம்னு சொல்கிற ராங் திங்கிங் பற்றி பேசுகிறாரு. எப்படி சிந்திக்காதீங்க அப்படின்னு 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 4ஆவது வசனத்தில் எப்படி நீங்கள் வாழாதீங்கன்னு சொல்கிறாரு. விபச்சாரிகளேன்ட்டு ரொம்ப ஹார்டான வார்த்தையை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா நீங்கள் கர்த்தரையும் பிடிச்சிக்கிறீங்க, உலகத்தையும் பிடிச்சிக்கிறீங்க. ஒரு தூய்மையான அன்பு கர்த்தர் மேலே உங்களுக்கு இல்லை அப்படின்றதுனால ரொம்ப ஹார்டான வார்த்தையை யாக்கோபு பேசுகிறாரு. சொல்லி எப்படி செய்யுங்கன்னு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற மாதிரி எப்படி செய்யாதீங்கன்ட்டு யாக்கோபும் அங்கே நமக்கு சொல்லித்தராரு. அதெல்லாம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். இது மாதிரி பேரலல் ஸ்டடீஸ் இருக்குது. ஒன்று செய்யுங்கன்னு சொல்லுவோம், ஒன்று செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. பைபிள் அப்படி தானே, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இதை செய், இதை செய்யாத. இதை செஞ்சால் நீ பழைப்ப, இதை செஞ்சால் நீ சாவ. பைபிள் பழைய ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நமக்கு ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக வெட்டு துண்டாக நமக்கு சொல்லி கொடுக்குது இல்லை. இது செஞ்சால் நீ பழைப்ப, இல்லைனா உன் கதை காலி அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ இங்கே அவர் வந்து ரொம்ப தெளிவாக அந்த 9ஆம் வசனத்தில் காமிச்சு கொடுக்குறாரு. என்னென்னா எப்படி நம்ம செயல்படணும். எப்படி செயல்படணும் அப்படின்னா கற்றுக்கொண்டவைகள், லேர்ன். ஃபஸ்ட் என்ன? கற்றுக்கொண்டவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல கற்றுக்கொண்டவைகளின் அடிப்படையில் சபை செயல்படணும். இன்றைக்கி சபையாக இருக்கிற நாம் அவரிடத்துலேருந்து கற்றுக்கொண்டவைகள் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த கொடுத்த காரியங்கள் அடிப்படையில் நாம் செயல்படணும். புதிய ஏற்பாட்டில் இந்த கற்றுக்கொண்டன்ட்டு இந்த கிரேக்க வார்த்தைகள், நம்ம தமிழில் படிக்கிறதுக்கான கிரேக்க வார்த்தை இருக்குல்ல, இது வந்து 25 முறை வருது. இதே டேர்ம் வந்து கிட்டத்தட்ட 25 முறை வருது. இந்த 25 முறையும் வெவ்வேறு சுச்சுவேஷன்ஸில் பேசிக்கிட்டே இருக்குது. வெவ்வேறு காரியங்களை வெவ்வேறு சூழல் மத்தியில் நமக்கு அதை காமிச்சு கொடுக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, மத்தேயு 9:13. 9:13 பலியல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து போய் கற்றுக்கொள்ளுங்கள், போய் படிங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க. பலியல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்ட்டு வசனம் சொல்லுதில்ல, அதை போய் படி, அதை ஒழுங்காக படி, அதை தெளிவாக படி. அது என்ன போட்டிருக்கு, அதில் என்ன, அதனுடைய கருத்து என்ன, அது ஏன் அந்த இடத்துல சொல்லுது அப்படின்றத கற்றுக்கொள்ளுங்கள்.
நம்ம சரியானபடி செயல்படணும்னா சரியானபடி கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளாவிட்டால் செயல்பட முடியாது. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு செயல்பாட்டில் சபை குறை உள்ளதாக இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியுது, கண் கூட தெரியுது. ஏன் சுவிசேஷம் பரவலைன்னா செயல்படலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன், குற்றச்சாட்டி தான். அப்போ எப்படி சரி செய்யறதுன்னா, எதை செய்யாததுனால உங்க செயல்பாடு குறைவாக இருக்குன்னா கற்றுக்காததுனால செயல்பாடு குறைவாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு கற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? போய் கற்றுக்கொள்ளுங்கள், பலியெல்லாம் இறக்கத்தையே விரும்புகிறேன்னு வசனம் சொல்லுது இல்லை, அது என்னன்னு போய் படி போ. அப்போ கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருதயம் சபைக்கு வேணும். இன்னைக்கு நம்ம நிறைய ஜெபங்கள் நடத்துகிறோம்ல, வாலிப ஜெபம், ஆண்கள் ஜெபம், பெண்கள் ஜெபம், குடும்ப ஜெபம், நிறைய ஜெபம் நடத்துகிறோம்ல. இதுக்கு ஈக்குவலண்ட்டான பைபிள் ஸ்டடீஸ் நம்ம நடத்துகிறோமா? ப்ராப்பரான பைபிள் ஸ்டடீஸ் நம்ம வச்சுருக்கிறோமா? ஜெபம் அந்த அதாவது வேத வாசிப்பு, ஜெபம், துதி ஆராதனை, இது எல்லாமே ஒரு ஈக்குவலான ஒரு இதில் இருக்கணும், ப்ரொப்போசிஷனில் இருக்கணும். நாங்கள் ஆராதனைக்கு தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் சர்வீஸில் 1.25 மணி நேரம் பாட்டு. இப்படிப்பட்ட சர்ச்சை அட்டன் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். 1.25 மணி நேரம் பாட்டு தான். கிட்டார்லாம் அங்கே தான் வாசிக்க கற்றுக்கிட்டேன். பிடிச்சி கையை வலிக்க வாசிக்கவே தெரியாது. கிட்டாரை பிடிச்சி 4 காடை பிடிச்சி அவர் பாடுற 1.25 மணி நேரம் கிட்டார் வாசிச்செல்லாம் பாருங்கள். 1/2 மணி நேரம் வாசிச்சாலே கையெல்லாம் பழுத்து போயிடும். இல்லை 1.25 மணி நேரம் பாட்டுக்கெல்லாம் வாசிச்சு பார்த்தா அவ்வளோதான். அப்படிலாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஊழியத்தை 1/2 மணி நேரத்தில் கத்துற அப்படிலாம் வழி நடத்தினார். அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லை. அப்போ சில பார்த்தீங்கன்னா ஆராதனைனாலே அட்டென்ஷன் ஆயிரும், வாயே திறக்காது, அப்படியே ஸ்டடி ஆகி அவ்வளோதான், அப்படியே ஸ்டிஃபாக மாறிடும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவவர்களும் ஆவிக்குரிய மரணம் இருந்துச்சு, உங்கள் ஆவி செத்து போயிருந்துச்சுன்னா வாய் திறக்காதுன்றார் சங்கீதக்காரர். இல்லை, உங்கள் ஆவி மரித்து போயிருந்துச்சுன்னா நீ துதிக்க மாட்ட. உன் ஆவி உயிரோடு இருந்துச்சுன்னா உன்னால் துதிக்காமல் இருக்க முடியாது. அப்போ துதி ரொம்ப முக்கியம், ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்ம கர்த்தர் கொடுத்த அதிகாரம், அதுதான் செயல்படும் ஆற்றல். எதை கட்டுவீர்களோ அது கட்டப்படும், எதை கட்ட விழ்ப்பீர்களோ அது கட்ட விழ்க்கப்படும். அப்போ ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம், துதி ரொம்ப ரொம்ப முக்கியம், வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். ஏதோ சும்மா உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேசினேன், இந்த கதையை பேசினேன், அந்த கதையை பேசினேன், நான் பரலோகத்துக்கு போன கதையை பேசினேன், இந்த கதையை இந்த விஷயமே சபையை கெடுத்து போட்டுச்சு. உலகத்தில் இருக்க சபையை கெடுத்து போட்டதே இதுதான். சர்ச்சு வந்ததுனால சபை வளர்ந்துராது, சர்ச்சில் ஆட்கள் வந்ததுனால எழுப்புதல் வந்துடாது. சபை எதுக்கு கட்டுறாரு? அதுக்கு ப்ராப்பரான ஸ்டடீஸ் கொடுக்கணும், ஜனங்களை எக்யூப் பண்ணணும், ஜனங்களை அவங்கள பெருக செய்யணும். இல்லைங்க இதெல்லாம் சொன்னால் புரியாதுங்க, இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு கேட்காது, அது இதெல்லாம் புரியுமா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பைபிள் காலேஜில் சொல்ல வேண்டிய சத்தியம். அப்படிலாம் கிடையாது. சபையில் அதை டைல்யூட் பண்ணி அதனுடைய சாராம்சங்களை பொதிச்சுக்கிட்டே இருக்கணும். பொதிக்க அந்த கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கற்றுக் கொடுக்கணுன்றது சபைக்கு தெரியணும். இங்கே எல்லாமே அப்படி தான். இந்த கற்றுக்கொள்ளுங்கள், அப்புறம் வந்து 2வது என்னது? அடைந்தவைகள், அதாவது பெற்றுக்கொண்டவைகள். 3வது கேட்டவைகள், கண்டவைகள். 4 காரியம் சொல்கிறாருல்ல. இது 4த்துக்குமே சபைக்கான பொறுப்பு இருக்குது, விசுவாசிகளுக்கான பொறுப்பு இருக்குது. பொதுவான விசுவாசிகள் சொல்ல மாட்டேன், சீஷர்கள் தான் சொல்லுவேன். எல்லாருமே கர்த்தர் சீஷர்களாக தான் அழைச்சிருக்கிறாரு. இது 2த்துக்குமே இந்த கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. கற்றுக் கொடுக்கணும்னு இவங்களுக்கு தோணணும், கற்றுக்கொள்ளணும்னு அவங்களுக்கு தோணணும். அவங்களுக்கு சில காரியங்கள் அடையும்படி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி சில காரியங்கள் நம்ம கொடுக்கணும்னு இவங்களுக்கு தோணணும், பெற்றுக்கொள்ளணும்னு அவங்களுக்கும் தோணணும். சொல்லி கொடுக்கணும்னு இவங்களுக்கு தோணணும், கேட்கணுன்ட்டு அவங்களுக்கு தோணணும். சாட்சியாய் அவர்கள் காணும்படி சாட்சியாய் வாழணுன்ட்டு இவங்களுக்கு தோணணும், அவர்களை முன்மாதிரியே நோக்கி வாழணுன்ட்டு அவங்களுக்கு தோணணும். இப்படி இருக்கணும். இந்த 4 காரியங்கள் செயல்பாட்டில் வெளிப்பட்டுச்சுன்னா ஒருத்தனும் தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட கொம்பம் வந்தாலும் எழுப்புதலை தடுக்கவே முடியாது இல்லை. அப்போ வராதது காரணம் என்ன? இப்படி இல்லாதது தான். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறார் பாருங்க, 9ஆம் அதிகாரத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கன்றாரு. இதே 11ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 29ஆம் வசனத்தில் 11:29 என்ன சொல்கிறாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னை பார்த்து கற்றுக்கோ.
என்னிடத்துல கற்றுக்கோ, நான் என்ன செய்கிறேனோ அதை செய்யணும் செய். உனக்கு முன்மாதிரியாக வாழ்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சும்மா ஒரு ஃபிலிம் காட்டிக்கிறதுக்கு நான் வரல. இல்லை நான் ரொம்ப என்னுடைய பராக்கிரமத்தை நான் வெளிப்படுத்துறதுக்கு நான் வரல. எதுக்கு வந்திருக்கேன்? உனக்கான அதிகாரம் என்னன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன்ட்டு கர்த்தர் சொல்கிறார். அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும், ஆண்டவருடைய செயல்பாட்டை கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? அவருடைய செயல்பாடு தானே. அவர் எப்படி செயல்பட்டார்? இயற்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும்போது எப்படி செயல்பட்டார்? பிரச்சனைகளை பார்க்கும்போது எப்படி செயல்பட்டார்? வியாதியை பார்க்கும்போது எப்படி செயல்பட்டார்? கடன் பிரச்சனைகள் இருக்கிறவனை பார்த்து எப்படி செயல்பட்டார்? பிசாசின் பிடியில் இருக்கிறவனை பார்த்து எப்படி செயல்பட்டார்? தேவை உள்ளவங்களை பார்த்து எப்படி செயல்பட்டார்? இவன் செய்த பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா அப்படின்னா மண்டை மேலே போடுறாரு. இவன் செஞ்ச பாவமும் இல்லை, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமும் இல்லை. நீ எல்லாத்துக்கும் இதுக்கு காரணம், அந்த காரணம், இந்த காரணம்னு சொல்லிட்டு இருக்காத. தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி இப்படி இருக்கிறான், இப்போ பார் அப்படின்ட்டு இது பண்ணுங்க. பிரச்சனை வருதா உங்கள் வாழ்க்கையில்? பிரச்சனை வந்தா ஐயோ நம்ம செஞ்ச பாவமோ, நம்ம பெற்றோர் செஞ்ச பாவமோ, அதுவோ இதுவோ அப்படி நினைக்காதீங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. நான் இந்த பிரச்சனையில் இருக்கிறேன்ட்டு எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம். ஏன்னா பிரச்சனையை மேற்கொள்ளாது, பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரும்போது அது ஒரு சாட்சியாக எழும்பும். நான் சொல்லியிருக்கேன்ல, சபை கட்டும்போது அந்த பிரச்சனைகள்லாம் சொல்லியிருக்கேன்ல. அந்த பேங்க் மேனேஜர் சொன்னார், சர்ச்செல்லாம் கட்டி முடிச்சு டெடிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஆரம்பத்தில் சொன்னார், எங்கே உள்ளே போய் கட்டியிருக்கீங்களே, நீங்கள் போஸ்டர்லாம் அடிக்கணும். நான் இது வரைக்கும் ஒரு போஸ்டர் அடிக்கல, இன்னும் சர்ச்சுக்கு போர்டே கூட வைக்கல. இங்கே சர்ச்சுக்கு போர்டு கூட கிடையாது, ஒரு போஸ்டர் அடித்தது கிடையாது, ஒன்றும் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அவர் சொன்னார், நீங்கள் போஸ்டரே அடிக்க தேவையில்ல, பேனரே அடிக்க தேவையில்ல, இங்கே சர்ச் இருக்குன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எந்த அளவுக்கு பிரச்சனை வெளியே போச்சோ அந்த அளவுக்கு சால்வானதும் வெளியே போய் கர்த்தர் செயல்பட்டது அங்கே இதாகிடுச்சு. அப்போ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னா உடனே இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எப்படி ரொம்ப அதிகமாக நீங்கள் அது யோசிக்காமல் கர்த்தாவே உங்களுடைய நாம மகிமைக்குன்ட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை அதிலேருந்து விடுவிப்பார். இன்னொன்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:16 வாட்சி பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்படுகிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்யும்படி தகுதியானவனாகவும் இருக்கும்படியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவனை தேறினவனாய் மாற்றுகிறதற்கு, தேறினவனாய் அவனை முன்னேற்றுவதற்கு வேத வாக்கியங்கள் இருக்குது. அதை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை அது என்ன பண்ணுதான், எந்த நற்கிரியைகளையும் செய்ய நம்மளை தகுதியாக மாற்றுது. கற்றுக்கொள்ளுதல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். தீத்துக்கு எழுதின நிருபத்தில் இதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. தீத்து 3:14 சொல்கிறாரு பாருங்க, நம்முடையவர்களையும் பழகட்டும், அது ப்ராக்டிஸ் பண்ணட்டும். கனியற்றவர்களாக இல்லாதபடிக்கு ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை பழகட்டும். பழக்கம் எப்படி வரும்? கற்றுக்கொள்கிறதுனால பழக்கம் வருது. அப்போ கற்றுக்கொள்ளாதவன் சீஷனே கிடையாது. ஒரு சீஷன்னா என்ன? எதுக்கு சீஷனாக இருக்கிறான்? தன்னை எஜமானத்திலேருந்து கற்றுக்கொள்கிறவன் அவரை லார்டு, அவரை மாஸ்டராக ஏற்றுக்கொள்கிறான், அவர்கிட்ட கற்றுக்கிறான். எப்போ நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறானோ அப்போ அவனுடைய சீஷன் அல்ல. அப்போ சபையாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, நான் 60 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன், நான் 800 கோடி பேரில் 799 கோடி பேரை நான் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, கற்றுக்கொள்கிறத மாத்திரம் நிறுத்திடக்கூடாது. நீங்கள் என்னைக்கு கற்றுக்கொள்கிறத நிறுத்திட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் சீஷர் கிடையாது. கற்றுக்கிட்டீங்கன்னா, கற்றுக்கணுன்ற இருதயம் உங்களுக்கு இருந்துச்சு, அது ஜெபமாக இருந்தாலும் சரி, ஜெபம் கற்றுக்கணும், ஜெபிக்க கற்றுக்கணும். சீஷர்கள் கேட்டாங்களே, ஆண்டவரே எங்கள்கிட்ட ஜெபிக்க கற்றுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்களே. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா இசை வாசிப்பேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் சூப்பர் அப்படின்ற மனசு உங்களுக்கு என்னைக்கு வந்துச்சுன்னா அன்னைக்கு உங்கள் மனசு அதை கற்றுக்கொள்றதை ஸ்டாப் ஆயிரும். என்னைக்கு நீங்கள் கற்றுக்கொள்றதை ஸ்டாப் பண்ணிட்டீங்களோ அன்னைக்கே கர்த்தருடைய சீஷராக நீங்கள் இல்லாமல் போயிடுறீங்க. அப்போ கற்றுக்கொள்ளுதல்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். கற்றுக்கொள்ளுதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு,
எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்கள். அது வந்து வேற கான்செப்டில் எழுதுறாரு, வேற ஒரு கான்டெக்ஸ்ட் எழுதுறாரு. அதில் கற்றுக்கிட்டும் அதை அப்ளை பண்ணாதவங்களை பற்றி எழுதுறாரு. கற்றுக்கிட்டாங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இல்லை. அவங்க கற்றுக்கிட்டதை நிறுத்திக்கிட்டாங்க. அப்போ சீஷராக இருக்கிறதுலேருந்து அவங்க தள்ளி போயிடுறாங்க. சத்தியத்தை கேட்குறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் கற்றுக்கொண்டதன்படி வாழாதவர்களாக மாறிடுறாங்க. அது வந்து வேற ஒரு கான்டெக்ஸ்டில் அடுத்தது பேசுகிறாரு. ஆனால் அதோடைய ஆரம்பன்றது நமக்கு அந்த வசனத்தினுடைய முற்பகுதி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ முதலாவது என்னது? கற்றுக்கணும். நம்ம செயல்படணும். சரியானபடி செயல்படணும்னா சரியானபடி நம்ம கற்றுக்கணும். வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களின் இருதயத்தோடு கூட, ஓப்பன் ஹார்ட்டோடு கூட கற்றுக்கணும். எங்களுடைய ப்ரொஃபஸர் சொல்லுவார், அவர் பேசும்போது கை கட்டினா கை கட்டாத, இருதயத்தை, அது கை கட்டாத மீன்ஸ் என்ன, இருதயத்தை க்ளோஸ் பண்ணாதன்னு, ஹார்ட்டை க்ளோஸ் பண்ணாது, இருதயத்தை க்ளோஸ் பண்ணாத, ஓப்பன் ஹார்ட்டாக இரு, நல்லா திறந்த மனதோடு கூட கற்றுக்கொண்டு எங்கள் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சொல்லுவார். அதை நான் மறக்கவே மாட்டேன். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே பசுமரத்தை ஆணி போல் எனக்கு பதிஞ்சிருச்சு சில விஷயங்கள்லாம். அப்போ அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். அப்போ ஓப்பன் ஹார்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும். இந்த ஆர்வம் வந்துருச்சுன்னா உங்களை எதுவுமே வந்து தடுக்க முடியாது இல்லை. கற்றது கை மண்ணளவு கல்லாளது உலக அளவுன்ட்டு நம்முடைய பழமொழியே நமக்கு சொல்லுது. எவ்வளோ சூப்பரான பழமொழியில் இதெல்லாம். சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன செய்கிறதுனே தெரில, ரீல்ஸை பார்ப்போம், ரீல்ஸை பார்க்குற நேரத்தில் 4 விஷயத்தை கற்றுக்கலாம், புது லாங்குவேஜஸை கற்றுக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி கற்றுக்கலாம், ஏதோ சம்திங் நீங்கள் நிறையா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிஸ் பற்றி கற்றுக்கலாம், வேத வசனத்திலேருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அப்போ கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது பெற்றுக்கொண்டவைகள், அடைந்தவைகள். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, அந்த ஏற்றுக்கொண்ட போதுன்னு இருக்குதுல்ல, அதை ஏற்றுக்கொண்டது தான் பெற்றுக்கொண்டவைகள். அந்த ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தையும் இங்கே அடைந்தும்ன்ற வார்த்தை சேம், ஒரே வார்த்தை தான் கிரேக்கத்தில் இருக்குது. இங்கே அடைந்தும் இருக்கிற அதே பதத்தை தான் இங்கே ஏற்றுக்கொண்டும் அப்படின்ற வார்த்தையாக மொழிபெயர்த்துறாங்க. ஏன்னா தமிழ் வந்து ரொம்ப ரிச் லாங்குவேஜ். அது வந்து ஒரே பிறமொழி சொற்களை பல்வேறு வார்த்தைகள் மூலமாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அன்புன்றதே அன்பு, பாசம், நேசம், கருணை அப்படின்ட்டு பல விதங்களில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரொம்ப லிட்ரேச்சரில் ரொம்ப ரிச் லாங்குவேஜ் நம்ம தமிழ் லாங்குவேஜ். உண்மையிலே அந்த லாங்குவேஜை நம்ம அந்த லாங்குவேஜின் படி பிறந்ததுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். நமக்கு அந்த மொழியை பேசுகிறதுக்கு, ஏன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், பழங்கால மொழி, ரொம்ப ரிச்சான மொழி, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே இலக்கணம் இலக்கியம்லாம் இருந்த மொழி. அதனால் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நிறைய வார்த்தைகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது வந்து சம்டைம்ஸ் தான் கொஞ்சம் ராங்காக போயிடும். அந்த கான்டெக்ஸ்ட் படி சில ஒரு பிசர் இருக்கும். அப்போ ஒரிஜினல் லாங்குவேஜ்லேருந்து அதுக்கான இணையான தமிழ் வார்த்தையும் இருக்கும், வார்த்தை இல்லாமல் இருக்காது. அதை வந்து நம்ம சரியான வார்த்தையை போட்டுக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து வார்த்தைகள் 2 வார்த்தைகளாக இருந்தாலும் அதோடைய நோக்கம் 3 தான். என்னென்னா பெற்றுக்கொண்டவைகள், அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டவைகள். அவரிடத்துல பெற்றுக்கொண்டவைகளை இவங்க என்ன பண்ணுறாங்களா, தேவ வசனமாகவே. எப்படி சீனாய் மலையில் கர்த்தர் உடைய வார்த்தையை கேட்கும்போது எப்படி ஒரு பயபக்தி இருந்துச்சோ, அப்படிப்பட்ட பயபக்தி கர்த்தருடைய ஊழியக்காரன் பேசும்பொழுது அப்படியே உங்களுக்கு இருந்துச்சான். அதான் இங்கே சொல்கிறாரு. எப்படி எந்த அளவுக்கு சொல்கிறாரு பாருங்க. 13ஆம் வசனம். நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்போ அவங்க அந்த உடைய மனுஷனுடைய அந்த வாஞ்சை தெரியுது. அப்போ அவங்க எப்படி பெற்றுக்கொள்கிறாங்க? 5 புலன்கள் மூலமாக பெற்றுக்கொள்கிறாங்க. இது மூளைக்கு போகுது, தகவல்களாக போகுது. இது இப்போ இருதயத்துக்கு உள்ளே இறங்குது. கண், காது, சுவாசம், ருசி, உணர்வு, இப்படிப்பட்ட சரீரத்தின் மூலமாக இருக்கிற இந்த உணர்வுகளின் அடிப்படையில் நம்மளுக்கு தகவல்களாக போகுது. இந்த தகவல்கள் வந்து அதாவது தகவலாக ஸ்டோர் ஆனது. இப்போ அது ஒரு இன்புட்டாக நம்முடைய இருதயத்துக்கு போகுது. இப்போ இந்த இன்புட் என்ன பண்ணுது? மூளைக்கு கமாண்ட் கொடுத்து இந்த மூளை சரீரத்தின் உறுப்புகளுக்கு ஒரு ஆர்டரை கொடுத்து செயலாக மாறுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்புட் அவுட்புட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ பெற்றுக்கொண்டவைகள் அப்படின்போது நமக்கு சரியானவைகளை பெற்றுக்கொள்ளணும்.
நம்முடைய இன்புட் நம்ம என்ன உள்ளே போடுறோன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிட்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை கண்டதையும் தின்னக்கூடாது. பறக்காவட்டி மாதிரி எதை கிடைச்சாலும் பிடிச்சி சாப்பிடக்கூடாது. சரியானதை சாப்பிட்றோம்ல, நல்லா ஆரோக்கியமானது சாப்பிடணுன்னு ஒரு வாஞ்சை இருக்குது, ருசியானதை சாப்பிடணுன்ற இது இருக்குது. அழுகி போனதை எங்கேயாவது சாப்பிட்ணுமே அப்படின்னு அழுகி போனதை எங்கேயாவது சாப்பிட்ருக்கோமா? இல்லை சாப்பிட்ணும், இங்கே 2 பழம் அழுகி போயிருக்கு சாப்பிட்றோம். இல்லை கெட்டு போன உணவு பரவாயில்ல சாப்பிடணும், சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு சாப்பிடணுமே அப்படின்னு சாப்பிடுவோமா? கெட்டு போனது நம்ம என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா அது பல உபாதைகளை ஏற்படுத்துன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது மட்டும் கெடுக்கிற, மாம்சத்தை கெடுக்கிற, ஆவியை கெடுக்கிற காரியங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், வாஞ்சியாக எடுத்துக்கொள்கிறோம். இல்லை அப்போ எதை பெற்றுக்கொள்கிறோம், எதை அடையிறோம், எதை நமக்குள்ளாக போகுது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா எது உங்களுக்கு அதிகமாக போதோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படுவீங்க. எது உங்களுக்குள்ளாக அதிகமாக உங்களுக்கு எதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க. எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் செயல்பாடு இருக்கும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெற்றுக்கொண்டவைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அது நமக்கு ரொம்ப தெளிவாக போதிக்குது. 3வது கேட்டும். அப்போ ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கணுன்ற ஆர்வம் சபைக்கு இருக்கணும், கற்றுக்கொள்ளணுன்ற ஆர்வம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இருக்கணும். இவர்கள் அடையணும், இவங்க நிறையா நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ளணும், தரமான சத்தியங்களை பெற்றுக்கொள்ளணும், குவாலிட்டியான சத்தியங்களை பெற்றுக்கொள்ளணும், சவுண்ட் டாக்டரின்ஸை பெற்றுக்கொள்ளணும், உண்மையான நேர்மையான சத்தியங்களை இவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற வாஞ்சை இங்கே இருக்கணும். கேட்குறவங்களுக்கும் நம்ம தரமான சத்தியங்களை கேட்கணும், சரியான விஷயங்களை நம்ம உள்ள இருதயத்தில் போகணும். பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், அதை சொன்னான், என் கூட வேலை செய்கிறவன் சொன்னான், இதை சொன்னான், இந்த விஷயம் இப்படி தான் தெரியுமா, இது இப்படி தான் என் வாழ்க்கையிலும் இப்படி தான் இருந்துச்சு, எங்கள் நாத்தனார் வாழ்க்கையிலும் இப்படி தான் நடந்துச்சான், எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு இதே மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சான், இப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தையை போட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா அதை அப்படியே காக்காவை துரத்துற மாதிரி தட்டி விட்டுருங்க. வந்துச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டு வசனம் சொல்கிறத கேட்கணும். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எதுக்கு வாக்குத்தத்த வசனமாக கொடுக்குறோம்? அதுதான். இதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை, சூப்பராக இருக்குப்பா வசனம் நல்லா இருக்குல்ல அப்படி இருக்குல்ல, அதுக்கு இல்லை. சில பேர் வசனத்தை கொடுத்தா எனக்கு பேக்ரவுண்டு இந்த பூ போட்ட பேக்ரவுண்டு இல்லை கொடுக்கும்போது இந்த பூ போட்டது ரோஜா பூ போட்டது வேணாம், எனக்கு மல்லிகைப்பூ போட்ட பேக்ரவுண்டு வேணும். வசனத்தை பாரியான்ற மாதிரி அந்த மாதிரி பேக்ரவுண்டை பார்த்து வசனம் போட செலக்ட் பண்ணுறது கிடையாது. வசனத்தை இப்பெல்லாம் பயன்படுத்தணும். எவனாச்சும் ஒருத்தன் நெகட்டிவாக பேசினான்னா இது மாதிரி வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து விடுங்க. கடவுளை நல்லா வைப்பார்னு சாட்சியாக நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக கடவுள் உங்களை நல்லா வைப்பார். அப்போ சரியானபடி அடையுங்க. சரியான காரியங்களை நீங்கள் கேட்கணுன்ற வாஞ்சை எனக்கு இருக்கணும், சபைக்கு இருக்கணும், சபை ஊழியக்காரங்கள் இருக்கணும். சரியான காரியங்களை கேட்கணும் அப்படின்றத நீங்கள் இது பண்ணணும். இப்போ சத்தியத்தை, சரியான காரியங்களை, சரியான சத்தியங்களை சொல்ல வேண்டிய கடமை சபைக்கு இருக்குது. சரியான சத்தியங்களை கேட்க வேண்டிய கடமை சபைக்கு இருக்குது, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்குது. கேட்கணும் இல்லை? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், சபை வந்து மேஜிக் நடத்துகிற இடம் கிடையாது, எமோஷ்னல் பிளேஸ் கிடையாது. இங்கே வா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காரு, அப்படியே உன் மனசில் இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிரும். திரும்பியும் போங்க, பாரம் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம். அங்கே போகும்போது ஏன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கலை, அதனால் குறைஞ்ச மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போனால் மறுபடியும் அந்த பாரம் அப்படியே இருக்குது. சபை வந்து அப்படி வந்து மேலோட்டமாக காயத்தை க்ளீன் பண்ணுற இடம் மாத்திரம் கிடையாது, காயத்துக்கு மருந்து போடுற இடம் இல்லை. காயத்தை மேலோட்டமாக க்ளீன் பண்ணுற இடம் மாத்திரம், க்ளீன் பண்ணுறது அவசியம். க்ளீன் பண்ணாமல் காயத்துக்கு மருந்து போட முடியாது, க்ளீன் பண்ணணும். ஆனால் க்ளீன் பண்ணுற இடம் மாத்திரம் கிடையாது, காயத்துக்கு மருந்து போடணும். அதுக்கான ரூட் காஸ் என்ன, அதுக்கான காரணம், அதுக்கான இது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அப்போ வந்து சபை வந்து சொல்கிற காரியங்களை நீங்கள் என்ன பண்ணணும், கேட்கணும். நீங்கள் சத்தியத்தை கேட்காம பைபிளை தூக்கிக்கிட்டு இப்படியே வச்சு போஸ்ட் கொடுத்தா கூட, இப்படியே வச்சு நீங்கள் அலைங்களேன், ஒன்றும் மாறாது. இது உள்ளே போகணும். இது எந்த அளவுக்கு உள்ளே போதோ அந்த அளவுக்கு பலனாக மாறுவீங்க, பலனும் புஷ்டியுமாக நீங்கள் மாறுவீங்க. இது உள்ளே போகணும், உள்ளே போகாமல் மாறாது. கேட்கணும், சத்தியத்தை நல்லா கேட்டு என்ன காரியங்கள் வசனம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு
அதை வந்து குறிப்பெடுத்துக்கிட்டு அதை அப்படி நீங்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும், முயற்சி செய்யணும், ரொம்ப முயற்சி செய்யணும். அப்போ கற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும், கேட்கணும். 4வது கண்டவைகள். சபைக்கு இது ரொம்ப பொறுப்பு இருக்குது இல்லை? அதுவும் அதிக ஆக்கினை அடைவோம் என்று போதகராக இருப்பதாகன்னு வசனம் சொல்லுதில்ல. பல கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும். சரியானபடி உடுத்தணும், சரியானபடி வாழ்க்கையை வாழணும், சரியானபடி சில பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணணும். பிரச்சனை வரும்பொழுது அதை சரியாக ஹேண்டில் பண்ணணும், சரியாக தேவைகள் வரும்போது அதை சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணணும். இல்லைனா ஈஸியாக சொல்லிட்டு போகிறான், அந்த ஆளே அவ்வளோ பிரச்சனை இருக்கிறான், இதில் அவன் வந்து அவன்கிட்ட போய் நம்ம பிரச்சனை சொன்னால் எங்கே, அவனே 1000 பிரச்சனையில் இருக்கிறான், இதில் நம்ம பிரச்சனை வேறு அந்த ஆள்கிட்ட எதுக்கு சொல்லணுன்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ சுவிசேஷம் எனக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது நான் ரொம்ப உறுதியாக இருந்தது என்னென்னா, சுவிசேஷத்தை வந்து முதல்ல வார்த்தையில் சொல்கிறத விட செயலில் காமிக்கணுன்றதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன். செயலில் சுவிசேஷம் வரணும், நம்ம பார்க்குறவங்கள கிறிஸ்துவை பார்க்கணும். இதுக்காகவே ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதுக்கான ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. கர்த்தர் அதுக்கான பலனை நிறையா கொடுத்தாரு. அப்போ நம்மளை பார்க்குறாங்க, அதனால் நம்ம சரியாக செயல்படணும். ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஊழியக்காரர் வந்து போனாராம். அவருக்கு வந்து பிஸ்னஸ் கிளாஸில் வந்து கொடுத்துருந்தாங்களாம், நம்ம ஹையர் இதில். அப்போ வந்து அந்த மாதிரியான பிஸ்னஸ் கிளாஸு ஃபஸ்ட் கிளாஸ்லலாம் போகும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்ஸ்லாம் வந்து அங்கேயே கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக எக்கனாமியில் போகிறவங்களுக்கும் ஃபுட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கொடுக்குறத விட அவங்களுக்கு ஃபுட்ஸ் வந்து பிரபலமான ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து செஃப்ஸ் வந்து ரெடி பண்ண ஃபுட்ஸு இது கொடுப்பாங்க. இவங்களுக்கு ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரோசன் ஃபுட்ஸை வந்து இவங்களுக்கு வந்து எக்கனாமிக் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. ரொம்ப அங்கேயே சில A380 இல்லாமல் பெரிய பெரிய ஜம்போ ஜெட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா செஃப்பே உள்ளே இருப்பாங்க, கரெக்டாக ப்ராப்பராக சமைச்செல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஒரு ட்ரிங்கை கொடுத்தாங்களாம். கொடுத்து அதெல்லாம் அந்த இதெல்லாம் ஒவ்வொரு மெனுவாக ஒவ்வொரு காரியங்களாக வரும்போது ஒரு ட்ரிங்க் வந்து கொடுத்துட்டு இது என்னன்னு போது இது மாதிரி கிட்டத்தட்ட 300 வருஷம் பழமையான ஒரு வைன், இது ரொம்ப ரேரஸ்ட் வைனு, இது வந்து எங்களுடைய 25th ஆனிவர்சரிக்காக நாங்கள் வந்து எங்களுடைய ஏவியேஷன் ஆரம்பித்து 25 வருஷம் ஆனதுனால எங்களுடைய ப்ரீமியமான கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் இதை கொடுக்குறோம். அதில் வந்து உங்களுக்கு அவர் சொன்னாராம், நோ எனக்கு வேணாம் அப்படின்ட்டாராம். இல்லை இதை பற்றி உங்களுக்கு தெரியலன்ட்டு அதை வந்து எங்கே உருவாக்கப்பட்டுச்சு, யார் அதை ஃபஸ்ட்டு ஆரிஜின் பண்ணால், அது எப்படிப்பட்ட அந்த ஓக் மரத்தில் வந்து அந்த பேரல்ஸில் வைக்கப்பட்டிருந்துச்சு, எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்துச்சு, எப்படி அதை ஓப்பன் பண்ணாங்க, எப்படி அதை இது பண்ணாங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து பயங்கர லட்சக்கணக்கான மதிப்பு உடையது. அது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எடுத்த டிக்கெட்டை விட டபுள் த ரேட் இந்த கிளாஸு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் குடிங்கன்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப டாக் கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா நான் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கான அந்த பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இழந்து போகக்கூடாதுன்னு நான் பேசுகிறேன்ட்டு. ஏர் ஹோஸ்டஸ் அப்படி தான் பேசுவாங்க, இந்தா குடி அப்படின்ட்டு சத்துணவு ஆயாம மாதிரிலாம் அப்படி முட்டை தூக்கி போடுற மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அவங்க ரொம்ப கவனமாக நல்லா கவனிச்சுப்பாங்க. அப்படிலாம் பண்ணோன்னே இவர் சரி நான் குடிக்கிறேன், இதை நான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு கம்பானியன் வேணும், அப்போ தான் நான் செய்வேன். யாருன்னா இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறாருல பைலட், அவர் எப்படி ஃப்ளைட்டு ஏறணுன்னா ஆட்டோ பைலட் போட்டு தான் உட்காந்துருப்பார், அவரை கூப்பிடுங்க, அவரும் குடிக்கட்டும் நானும் குடிக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து நாங்கள் குடிக்கிறோம்னா. நோ அவரை நம்பி இத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க, அவர் இப்போ குடிக்கக்கூடாது, என்ன நீங்கள் இவ்வளோ சீப்பாக நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, அவர் இப்போ எப்படி குடிக்கிறார், அவர் ஆன் டியூட்டியில் இருக்கிறார், அவர் எப்படி குடிக்கிறது, அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். அவர் சொன்னாராம், அவர் வந்து இப்போ போய் இறங்கிட்டு இந்த ட்ரிங்க் அவர் குடிக்கலாம், நான் 24 hours நான் ஆன் டியூட்டியில் இருக்கிறேம்மா, நான் குடிக்கக்கூடாது, நான் வந்து எந்த நேரத்துலையும் நான் இதில் இருக்கிறேன். அப்போ எப்படி ஒரு விமானத்தை கொண்டு போகிற அவர் குடிக்க முடியாதோ, அதே போல் சபையை நான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். நான் இதை செஞ்சேன்னா என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நல்லா தெரியும், நான் டிவியில் பிரசங்கம் பண்ணுறாலும் இவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது எவ்வளோ பெரிய விலை உயர்ந்ததாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய காஸ்ட்லியஸ்ட்டாக இருக்கட்டும், இதுக்கு நான் நோ தான் சொல்வேன், நோ தான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய செயல்பாடு அப்படி இருக்கணும் அப்படின்றதில் அவர் இருந்தார். அப்போ நம்மளுடைய முன்னோடிகள்கிட்ட கண்டவைகள் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, சில நான் நிறைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், எனக்கு முன்னாடி இந்த ஊழியக்காரங்க நான் பார்த்தவங்க இதெல்லாம் பார்த்துருக்கேன், இப்படி செஞ்சதை பார்த்துருக்கேன், இப்படி பண்ணதை பார்த்துருக்கேன் எல்லாம் சொல்கிறேன். எப்படின்னா நான் பார்த்து தான் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம
காணும்படி வாழணும். ஊழியக்காரங்களும் மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களை உலகம் பார்க்குது. அப்போ உங்கள் வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அப்போ சரியானபடி ஜெபிங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ரெண்டாவதுபடி சரியானபடி சிந்திங்கள்ன்றதை பார்த்துட்டோம். மூணாவது சரியானபடி செயல்படுங்கள். நீங்கள் சரியானபடி செயல்படணும் அப்படின்னா கற்றுக்கணும், பெற்றுக்கொள்ளணும், கேட்கணும், பார்க்கணும். இந்த 4 காரியங்கள் சரியாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சரியானபடி சரியாக செயல்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் சரியாக செயல்படலை அப்படின்னா கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார், கிறிஸ்து வெளிப்பட மாட்டார். உங்கள் சந்தோஷம் இழந்து போவீங்க. உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போயிடுறீங்க. மெயின் அங்கே நோக்கம் என்ன? சந்தோஷமாக இருக்கணும். எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னா இப்படிலாம் சரியானபடி ஜெபிக்கணும், சரியானபடி சிந்திக்கணும், சரியானபடி வாழணும். இது 3 கரெக்டாக இருந்துச்சுனாலே உங்களோட சந்தோஷத்தை ஒருவராலும் ஒரு நாளும் கெடுத்து போட முடியாது. புரியுதா? அப்போ சரியானபடி நீங்கள் செயல்படணும், சரியானபடி காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுதலை மட்டும் எப்பொழுதுமே நிறுத்திடாதீங்க. சரியான இன்புட்ஸ் இருக்கணும். சரியான காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. சரியான இதை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு நோ சொல்லுங்கள். அந்த தரமான தீர்மானத்தை எடுங்க. கேளுங்க, சத்தியத்தை மாத்திரம் கேளுங்க. கண்ட கழுதைகளை கண்ட குப்பைகளை கேட்டுட்டு இருக்காதீங்க. அடுத்தது சரியானதை பாருங்க. சரியானதை பாருங்க, இல்லை சரியானதை பார்க்கணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே கண்ணுக்கு தெரியும், ஆனால் எல்லாமே பார்க்க தகுதியானவைகள் அல்ல. எல்லாமே காதில் விழும், ஆனால் எல்லாமே கேட்க தகுதியானவைகள் இல்லை. இன்னொன்று சரியானதைப்படி பாருங்க அப்படின் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நான் என்னையா சொல்கிறேனே, நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்டையும் 1000 குறை இருக்கலாம். மனுஷன் தானே, இல்லை? என்கிட்டையும் என்ன பண்ணலாம், 1000 குறைகள் இருக்கலாம். அப்போ சரியானபடி பாருங்கன்னா நாம் பார்க்குறோம்ல, பார்த்து கற்றுக்கணுன்னா அப்படியே அவங்க பண்ணுற மொத்தத்தையும் நம்ம கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு, ஏதாவது ஒரு விஷயம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ சரியான காரியங்களை ஃபில்டர் பண்ணி சரியான காரியத்தை கேட்கணும், சரியான காரியத்தை பார்க்கணும், சரியான காரியங்களை இன்புட் கொடுக்கணும், தகவல்களாக இன்புட் கொடுக்கணும், கற்றுக்கொள்ளணும். லேர்ன். அந்த கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படி இருக்கும் பொழுது உங்கள் செயல்பாடு ஆட்டோமேட்டிக்காக மாறுறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்படிப்பட்டவனா ஒரு மோசமான நிலையில் வாழ்ந்தேன், அப்படி ஒரு செகண்டில் என் வாழ்க்கையே மாறி போச்சு அப்படின்றதெல்லாம் எப்படி சொல்கிறது, அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னே அடுத்து நான் சிகரெட்டே நான் தொட மாட்டேன். அப்படி ஒரு மேஜிக், ஒரு எண்ணெய் கொடுங்க அப்படின்வாங்க. எண்ணெய் ஏதாவது எண்ணெய் கொடுங்க, ஏதாவது ஜெபம் பண்ணி ஒரு எண்ணெயை கொடுங்க, இந்த பழக்கம் போகணும். எந்த எண்ணெயும் என்ன பண்ணாது. இது என்ன மந்திரம் போடுறோமா? இந்த ஒருத்தன் என்னது அரகஜா மையா வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கானே, அது மாதிரி அது மை போட்டு வசியம் பண்ணுற மாதிரியா, அந்த மாதிரியா நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம். அந்த கதை அந்த மை போடுற மாதிரியா, அது சர்ச்சில் கொடுக்குற இது மந்திரம் போடுற தண்ணியா, அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம செயல்படணும். சரியானபடி செயல்பாடு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம கரெக்டாக நம்ம வாழ முடியும். நம்மளே எழுந்திருக்கலாம்.